நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறது ஸ்கிரீன் ஷேர் ஆயிக்கன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து மெசேஜ் வந்து போடுங்க. ரைட், இப்ப பார்த்தோம்னா நேத்து கிரேட் 10ல தேர்ட் யூனிட், அதாவது நம்பர் சிஸ்டம்ல எக்ஸாம் ஒன்று நான் செஞ்சிருந்தேன். எக்ஸாம் செய்யாதாக்கள் நீங்க இப்ப ரெக்கார்டிங் பார்ப்பீங்க யூடியூப்ல தான். அதுல டிஸ்கிரிப்ஷன்ல எக்ஸாம்ல லிங்க் இருக்கும். நீங்க செஞ்சுட்டு வந்து கிளாஸ் ரெக்கார்டிங்க பாருங்க, சரியா? எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. அப்ப இப்ப பார்த்தோம்னு சொன்னா நான் 25 கேள்வியும் போட்டிருந்தேன். வந்த மார்க்ஸ்ல என்னென்னு சொல்லியும் நான் குரூப்ல ஷேர் பண்ணினேன். யார் யார் எத்தனை மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு பேர் போடல, நான் எடுத்த மார்க்ஸ் எல்லாம் எடுத்து அனுப்பியிருந்தேன். 65 மார்க்ஸும் எடுத்திருக்கி, 85 மார்க்ஸும் எடுத்திருக்கி, 90 மார்க்ஸை காணல. நான் போட்ட கேள்வி எல்லாமே நான் படிப்பிச்ச கேள்வி தான் போட்டிருக்கேன். சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப ஒவ்வொரு கேள்வியா எக்ஸ்பிளைன் பண்றேன், தெரியாதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க, சரியா? முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, பைனரி இலக்கம். பைனர் இலக்கம் ஒன்று தரப்பட்டு அது டெசிமலாக மாற்ற சொல்லி தந்தது, சரியா? இப்ப பைனர் இலக்கம் ஒன்று தரப்பட்டா அதை எப்படி டெசிமலுக்கு மாத்திர, ஒக்டலுக்கு மாத்திர, ஹெக்ஸாக்கு மாத்திரன்னு சொல்லலாம் தனித்தனியா பார்த்திருந்தோம், சரியா? அப்ப இப்ப நம்ம பாக்குறது என்னன்னு சொன்னா, ஒரு பைனர் இலக்கத்தை டெசிமலுக்கு மாத்திர எப்படிங்கிறத தான் இப்ப பார்க்க போறோம். தரப்பட்ட இலக்கம் பார்த்தோம் சொன்னா 10, 10, 11 அடி ரெண்டுங்கிற இலக்கம் தரப்பட்டிருக்கு. இப்ப நம்மளுக்கு தரப்பட்டிருக்கிற அடி ரெண்டுன்னு சொல்லி சொல்லியிருந்தா, நான் சொல்லியிருந்தேன் ரெண்டின் மடங்குல நம்ம பெருக்கி அதை கூட்டல் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இங்க பார்த்தோம்னு சொன்னா ரெண்டின் பூஜ்ஜியம் வரும், ரெண்டின் ஒன்று, ரெண்டின் ரெண்டு, ரெண்டின் மூணு, ரெண்டின் நான்கு, ரெண்டின் ஐந்து. இங்க பார்த்தோம் சொன்னா பூஜ்ஜியம் இருக்கிறத நம்ம கணக்கு எடுக்கிறல, அப்ப அதை என்ன செய்ய மாட்டா, அது வர மாட்டா. பூஜ்ஜியம் இருக்கிறது என்ன செய்ய மாட்டா, வர மாட்டா. அப்ப ரெண்டின் பூஜ்ஜியம் எத்தனையாவது பூஜ்ஜியமாம் அடுக்கும் பார்த்தோம் சொன்னா அது என்ன, ஒன்றுன்னு சொல்லி பார்த்திருந்தோம், சரியா? ரெண்டின் ஓராம் அடுக்கு ரெண்டு நம்மளுக்கு தெரியும், ரெண்டின் மூணாம் அடுக்கு 8, ரெண்டின் அஞ்சாம் அடுக்கு 32 சொல்லி வரும். அப்ப இத கூட்டுத்தொகை பார்த்தோம்னா 43ங்கிற பெறுமதியை தரும். அப்ப நம்மளுக்கு விடையில பார்த்தோம்னா 43ங்கிறது இருக்கா? ரைட், 43ங்கிறது கடைசி ஆன்சர் இருக்கு. அப்ப நீங்க அப்ப இதுக்கு என்ன விடை செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த 43ங்கிறத செலக்ட் பண்ணிருப்பீங்க, சரியா? டவுட் இருக்கிறார்கள் உடனே கேட்கலாம், சரியா? நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், டவுட் இருந்தா உடனே கேட்டுக்கொள்ளணும், சரியா? இதுல எல்லா கேள்வியும் இந்த முதலாம் கேள்வி எல்லாரும் சரி அடிக்கணும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா இரண்டாம் கேள்வி, பைனரி இலக்கத்தை தரப்பட்டிருக்கு, அதை ஒக்டலுக்கு மாத்த சொல்லி இருக்கு. இப்ப எத்தனை இலக்கம் சொல்லி பார்த்தோம்னா 6 ஒன்றுகள் தரப்பட்டிருக்கு. 6 ஒன்றை நம்ம என்ன செய்யணும்னா ஒக்டலுக்கு மாத்தணும். நம்மளுக்கு தரப்பட்டது 6 ஒன்று, பைனரி இலக்கம் தானே தரப்பட்டிருக்கு. நம்ம இதை எண்மனுக்கு மாத்தணும். எண்மனுக்கு மாத்துற நேரம் நான் சொல்லியிருந்தேன், ஒக்டல் இலக்கம் சொல்லி சொல்ற நேரம் அது மூணு மூணு பிட்ஸா பிரிபடும். ஹெக்ஸாடெசிமல் பாக்குற நேரம் 4 பிட்ஸா பிரிவடும். அது எங்களை இருந்து வலப்பக்கம்ல இருந்து இடப்பக்கம் நோக்கியதாக மூணு மூணு பிட்டா பிரிவடும் ஒக்டல். அப்ப வலப்பக்கம் இருந்து 3 பிட் பார்த்தோம்னு சொன்னா இப்படி பிரிவடும்.
சரியா? இங்க வரப்போறது 7, இங்க வரப்போறது 7. அப்ப 77 அடி 8ங்கிற பெறுமதி அதுக்கு வரும். அப்ப இங்க பார்த்தோம் 77 அடி 8ங்கிறது முதலாவது ஆன்சரா நம்மளுக்கு தரப்பட்டது. சரியா? மூணாவது கேள்வி பார்த்தோம்னா பைனரி கூட்டல். பைனரி கூட்டல் நான் கடைசியா படிப்பிச்சிருந்தேன். பைனரி கூட்டல் எப்படி, கழித்தல் எப்படின்னு. ஆனா இதுல புதுசா நான் போட்ட விஷயம் என்னச்சுன்னா 3 இலக்கங்கள், அதாவது 2 கூட்டலும் அதோட சேர்ந்த மாதிரி கழித்தல் வர ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அதுதான் சிலாக்கள் போல விட்டுருக்கா என்னன்னு சொல்லி பார்ப்போம். Right. இப்ப பைனரி கூட்டல பார்த்தோம்னா 1101 1010ங்கிற இலக்கம் இருக்கு. 1101 1010. இப்ப பார்த்தோம்னா 1101 1010 கூட்டினோம்னா என்னங்கிறத பெறுமதி கேட்டிரி. இப்ப ஒன்றையும் சைவரையும் கூட்டினா ஒன்று சொல்லி நம்மளுக்கு தெரியும். சைவரும் ஒன்றும் ஒன்று, ஒன்றும் சைவரும் ஒன்று, ஒன்றும் ஒன்றையும் கூட்டினா 10ங்கிற வேல்யூ நான் படிச்சு தந்திருக்கேன். சரியா? அப்ப விட என்ன, 10ம் 3 சொல்லி வரும். அப்ப 3 கூட்டுப்பாட்டா என்னன்னு சொல்லியும் நான் சொல்லியிருக்கேன். 11 வரும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு டியூட்டர் நான் சென்ட் பண்ணியிருந்தேன். புக் நான் சென்ட் பண்ணி சொல்லி புக் இன்னும் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேரல. நான் 3 கூட்டினா 11ங்கிற எல்லா விஷயமும் டியூட்ல சென்ட் பண்ணிருந்தேன். உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு முதல் எல்லாருக்குமே டியூட் சென்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தெரியும். அப்ப இதுக்கு விடையை பார்த்தோம்னா 10 3 11 வரும். சரி, அப்ப அது என்ன விடைன்னு சொல்லி பார்த்தோம்னா 10 3 11 சொல்றது மூணாவது விடையா காணப்படுது. சரியா? அடுத்தது நாலாவது கேள்வியை பார்த்தோம்னா பைனரி கழித்தல் இருக்கு. இப்ப இப்ப கேள்வியில போட்டிக்கிற எல்லாமே பைனரி கூட்டல் கழித்தல் தான். சரியா? ஆனா இப்ப ஒக்டல் ஹெக்ஸாடெசிமல் சொல்லி வார நேரம் நீங்க அதை டெசிமலுக்கோ இல்லாட்டி பைனரிக்கோ மாத்தி கூட்டல் கழித்தல் செஞ்சு விடையை கண்டா சரி, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அப்ப பைனரி கழித்துல பார்த்தோம்னா இங்க 10 100 இருக்கு, அடுத்தது 1000 இருக்கு. இப்ப 10 100ல இருந்து 1000ங்கிற பைனரிய கழிக்க போறோம். இப்ப பார்ப்போம். 10 100 அடுத்தது 1000ங்கிறத கழிச்சா என்ன, இதான் கேள்வி. இப்ப பார்ப்போம். சைவர்ல இருந்து சைவர் போனா அது சைவர் தான், நம்ம கழித்தல் செய்யறோம். இங்கேயும் சைவர் வரும். ஒன்றுல சைவர் போனா ஒன்று. இங்க பார்த்தோம்னா இந்த ஒன்று என்ன செய்யும்னா இங்கால வரும். இங்கால வார நேரம் அது 10 சொல்லி வரும் அல்லது 2 சொல்லி நீங்க கணக்கெடுங்க. இப்ப நம்ம 2 எடுத்தோம்னா 2ல இருந்து ஒன்று போனா 1 சொல்லி வரும். இதான் ஆன்சர். இவர் இது பூஜ்ஜியமா மாறிடும், அது 3 வரும். அப்ப 1100ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். சரி, கழித்தல் மேற்கொண்டா. அப்ப 1100 விட இருக்கா? Right. 1100ங்கிற விட இங்க தரப்பட்டிருக்கு. எத்தனாவது விடையா? 2வது விடையா இருக்கு. சரியா? அடுத்தது டெசிமல் நூறினை பைனரி எண்ணாக மாற்றுக. இப்ப ஒரு டெசிமல் இலக்கம் தரப்பட்டாலோ ஒக்டல் இலக்கம் டெசிமல் இலக்கம் தரப்பட்டு பைனரிக்கு மாத்திருந்துச்சுன்னா அதை 2 பிரிப்போம். இப்ப ஒக்டல் இலக்கமாக மாத்துச்சுன்னா 8 8ஆல பிரிப்போம். ஹெக்ஸா டெசிமலா மாத்திச்சுன்னா 16ஆல பிரிப்போம். இது எல்லாமே ஒரே கான்செப்ட் இல்லாம இருக்கு. இப்ப இங்க பார்த்தோம்னா 100ங்கிற இலக்கத்தை பார்த்தோம்னா பைனரிக்கு மாத்த சொல்லிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா 2 பிரிக்கணும். 100ங்கிற டெசிமல் இலக்கத்தை 2ஆல பிரிச்சோம்னா 50 வரும். இப்ப பேலன்ஸ் 0. இப்ப 2ஆல பிரிச்சோம்னா திரும்ப 25 சொல்லி வரும், அதுவும் பேலன்ஸ் 0. திரும்ப 2ஆல பிரிச்சா 12 2 24 ஒன்று மிச்சம். 2ஆல பிரிச்சா 6 2 12 0. 2ஆல பிரிச்சா 3 2 6 0. 2ஆல பிரிச்சோம்னா 4 2. சரியா? அப்ப இதுக்கு என்ன பைனரி வேல்யூன்னு சொல்லி பார்த்தா 11 0 0 1 100. இதான் இது பைனரி வேல்யூ. 1100 100ங்கிறது தான் இதுல பைனரி வேல்யூ. 1100 100 இது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 1100 100ங்கிறது 2வது விடையாக தரப்பட்டிருக்கு. சரியா? நீங்க சப்மிட் பண்ணினோடனே உங்களுக்கு மார்க்ஸ் வந்திருக்குமா? Right. அடுத்த தந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா 564 அடி 10ங்கிற இலக்கத்தை ஒக்டல் எண்ணாக மாத்த சொல்லி 564ங்கிற இலக்கத்தை ஒக்டல் எண்ணாக மாத்த சொல்லி. இப்ப நமக்கு தெரியும் பைனரிக்கு மாத்தியும் செய்யலாம், நோமலாகவும் செய்யலாம். தரப்பட்ட இலக்கத்தை பார்த்தோம்னா 564. இது டெசிமல் இருக்கு, அடி 10ல இருக்கு. நாம இது என்னத்துக்கு மாத்தப்படுறோம்னா ஒக்டலுக்கு மாத்தப்படுறோம். ஒக்டல் அடி 8ஐ கொண்டது. அப்ப இது என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 564 8ஆல பிரிச்சு தான் நம்ம காணணும். சரியா? 8ஆல பிரிச்சோம்னா இங்க 8 7 56 சொல்லி வரும்.
அப்ப இங்க 70 பேலன்ஸ் இருக்க போறது 4. சரியா? இப்ப திரும்ப பார்த்தோம்னா 8ஆல பிரிச்சோம்னா 8 64 சொல்லுவேன். சரி, 8 64 போனுச்சுன்னா 6 மிச்சம். சரி. 564 8ஆல பிரிச்சோம்னா 1064 அடி 8ங்கிற ஆன்சர் வரும். சரி, இப்ப அது ஆன்சர் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு விடையா 1064ங்கிறது கடைசி ஆன்சர் தரப்பட்டிருக்கு. ஒன்று ரெண்டு விடையை நான் பார்த்தோம்னா சின்ன டிஃபரெண்ட்டுக்கு மத்தியெல்லாம் போட்டிக்கணும். அதை பார்த்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகியும் விடையை மாத்தி போட்டிக்க. இங்க பார்த்தோம்னா 1064 மில்லிக்கு 1164 மில்லி. ரைட். அடுத்தது 256 அடி 8ங்கிறத ஒக்டல் இலக்கத்தை டெசிமல் எண்ணாக மாத்து சொல்லியிருக்கு. இப்ப இங்க ஒக்டல் இலக்கம் தரப்பட்டு டெசிமலுக்கு கேட்டிருக்கு. நம்மளுக்கு டெசிமல் இலக்கம் தந்து ஒக்டலுக்கு மாத்து செய்யணும்னா நம்ம 8 பிரிப்போம். ஆனா இந்த சந்தர்ப்பத்துல பார்த்தோம்னா 8ஆல என்ன செய்வோம்னா பெருக்குவோம். 256 அடி 8 தரப்பட்ட இலக்கம் 256 அடி 8. இப்ப நம்ம டெசிமலுக்கு மாத்த போறோம். டெசிமலுக்கு மாத்துற நேரம் இத 8 0 8 1 8 2. சரியா? எத்தனையாவது பூஜ்ஜியமாம் அடுக்கும் ஒன்றுதான். அப்ப இங்க 6 வரும். 8 5 40 வரும். 8 8 64 இன்டு 2 2 இங்க வரப்போகுது. சரியா? 128 40 6. சரியா? இதை கூட்டி நம்ம முடிச்சோன்னா 172. சாரி, 174. 10. எட்டாவது வழி 3 அடி 16 ஹெக்ஸாடெசிமல் எண்ணை ஒக்டல் எண்ணாக மாற்று. இந்த ஈக்கு பார்த்தோம்னா 10 11 சொல்லி மாற நேரம் ஏபிசிடின்னு சொல்லி வெறும் மாறிக்கிட்டு போகும். சரியா? கொஞ்சம் 3 16 சொல்லி சொல்ற நேரம் இது ஒக்டல் எண்ணாக மாற்றப்படும். 3 அடி 16. அடி 16 ஒக்டலுக்கு மாற்றப்படும். நீங்க இதை ஒக்டலுக்கு மாத்துறதுக்கு முதல்ல என்ன செய்யலாம் சொன்னா டெசிமலுக்கு மாத்திட்டும் ஒக்டலுக்கு மாத்தலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா பைனரிக்கு மாத்திட்டும் ஒக்டலுக்கு மாத்தலாம். எப்படி போனாலும் சரி.
பைனரிக்கு மாத்தியும் ஒக்டலுக்கு போகலாம், டெசிமலுக்கு மாத்திட்டும் ஒக்டலுக்கு போகலாம். பைனரிக்கு மாத்திரன்னு சொன்னா இது ஒவ்வொன்றையும் 4 4 பிட்டா எழுதணும். இதை 4 பிட்டா, இதை 4 பிட்டா. இப்ப டெசிமலுக்கு பவர் சொன்னா 16 0 16 1 அந்த வெளிவை கண்டு அது பிறகு எட்டாளை பிரிச்சு ஒக்டலுக்கு போகணும். ஈஸியான வேண்டி சொல்லி பார்த்தோம்னா பைனரியா எழுதிட்டு ஒக்டலுக்கு போறது ஈஸின்னு சொல்லி பாக்குறேன். இவன் மூணை நம்ம பைனரியில் எழுதினோம்னு சொன்னா அடுத்தது ஈன்னு சொல்லி சொல்ற நேரம் ஏக்கு 10, பிக்கு 11, சிக்கு 12, டிக்கு 13, இக்கு 14, எஃப்க்கு 15. இவ்வளவுதான் அந்த ஹெக்ஸாடெசிமல்ல 9க்கு புற வார இலக்கங்கள்ல எண்ணிக்கை. ஏபிசிடின்னு சொல்லி ஒரு ஓர்டர் இருக்கு. சரியா, டியூப்ல எல்லாம் போட்டிருக்கு, நீங்க பாக்கல. இப்ப இங்க பார்த்தோம்னா நமக்கு ஈங்கிற இலக்கம் தரப்பட்டு ஈக்கு பார்த்தோம்னா 14. 14 பார்த்தோம்னா 14 நம்மளுக்கு வேணும்னுச்சுன்னா இது மூணையும் கூட்டணும். சரியா, 8ம் 4ம் 2ம். அப்ப இங்க வரப்போறது 3 1 0. இப்ப இதை ஓர்டர் எழுதினோம்னுச்சுன்னா சைவர் இந்த ஓர்டர்ல வரப்போகுது. இப்ப இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், ஒக்டலுக்கு மாத்தப்போம். ஒக்டலுக்கு மாற்ற நேரம் வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கம் நோக்கியதாக 3 3 பிட்டானு செய்யும் பிரிப்போம். இந்தியால இந்த 3 3 பிரிச்சு போட்டு பார்த்தோம்னா இங்க வரப்போறது 6, இங்க 5, இங்க 1, 156 ஒரு எண் வருது. 156 அடி 8 விடையில இருக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மூணு அடி 16ங்கிற ஹெக்ஸாடெசிமல் இலக்கத்தை ஒக்டலுக்கு மாத்த சொல்லிடுச்சு. இப்ப நான் இந்த மெத்தட்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு டெசிமலுக்கு மாத்திருக்கேன். சரியா, டெசிமலுக்கு மாத்திர எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 16 0 16 1 சொல்லி நம்ம கண்டு அதுல வெலுவை காணும். சரியா, வெலுவை கண்டோம்னா அதுக்கு வாரது 62 அடி 10. ஏன் அது டெசிமல காணும். இப்ப நம்ம கண்டிருக்கிறது டெசிமல் இலக்கம். இப்ப இந்த டெசிமல நம்ம ஒக்டலுக்கு மாத்தணும் என்ன செய்யணும், 8 8ஆல பிரிக்கணும். அப்ப 62 8ஆல பிரிச்சோம்னா 7 வரும். 8 7 56 போனா பேலன்ஸ் 6 இருக்கு. அப்ப கீழிக்கு இருந்து மேல் நோக்கி தானே எழுதுவோம். அப்ப 76 அடி 8ங்கிற ஆன்சர் அந்நேரம் வரும். சரியா, அப்ப அதுக்கான ஆன்சர் 76 அடி 8. அடுத்து பார்த்தோம்னா டெசிமல் இலக்கத்தை பிசிடி ஆக மாத்துறது சொல்லி கேட்டிருக்கி.
இப்ப பிசிடிக்கு பார்த்தோம் சொன்னா ஒவ்வொரு இலக்கத்தையும் 4 4 டிஜிட்ஸா எழுதுவோம் தெரியும் தானே. அப்ப இதுக்கு முதலாவது ஆன்சர் சரியா வரும். ஏன்? இப்ப முதலாம் நம்பர் எடுத்துக்கொண்டோம் சொன்னா அதை 4 டிஜிட்ஸ்ல எழுதணும். 9ஆம் நம்பர் எடுத்துக்கொண்டாலும் 4 டிஜிட்ஸ்ல எழுதணும். அதை பைனரிக்கு மாத்தி பார்த்தோம் சொன்னா முதலாம் நம்பர் எழுதுறதுக்கு 0 0 1 உண்டு. அடுத்ததுக்கு 1001 வரும். ஒன்றும் எட்டும் கூட்டுப்பற நேரம் வரும் பிசிடியாக மாத்துறது. அடுத்தது அஸ்கி குறியீடு இருக்கு. அஸ்கில பியை பார்த்தோம்னா ஏக்கு 65ங்கிற வேல்யூ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பிக்கு பார்த்தோம்னா 66ன்னு சொல்லி வரும். அடுத்தது 11வது கேள்வி. இதெல்லாம் நிறைய பேரு பிளவு இருக்கீங்க. இப்ப இந்த மூணையும் நீங்க ஒரு தரத்துல செய்ய போனீங்கன்னு சொன்னா நமக்கு ஆன்சர் வர மாட்டா. உடைச்சு உடைச்சு செஞ்சோம்னா இது ஆன்சரை நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா முதல் ரெண்டையும் கூட்ட சொல்லிருக்கு. இப்ப இது ரெண்டையும் நான் கூட்டிட்டு அதுல இருந்து இதை கழிச்சோம்னா ஈஸியா ஆன்சரை காண இயலும். இப்ப இது ரெண்டையும் கூட்டினோம்னா ஒன்றையும் கூட்டினா 10ன்னு சொல்லி தெரியும். இவரத்த என்ன செய்யலாம்? 10 டிரெக்டா நம்மளுக்கு போட இயலாம். அதுக்கு பதிலா சைபரை போடுவோம். பேலன்ஸ் ஒன்றை இங்கால கொண்டாடுவோம். இப்ப ஒன்று இங்கால கொண்டாந்தோம் சொல்லி பார்த்தோம்னா இங்க எல்லாமே பூஜ்ஜியம் மாதிரி. அப்ப ஒன்று கூட்டு போற நேரம் ஒன்றுங்கிற ஆன்சர் வரும். அடுத்து திரும்ப ஒன்றையும் கூட்டினா 10ன்னு சொல்லி தெரியும். இங்கேயும் ஒரு ஒன்று பேலன்ஸ் வரும். அது இங்கால வரும். இப்ப இங்க பார்த்தோம்னா 3 வாரத்துல 11 சொல்லி வரும். இங்க ஒன்று, இங்க ஒன்று. இப்ப இந்த ஒன்றை டிரெக்டா கீழுக்கு சைவரிக்கத்துல கூட்டினோம்னா ஒன்று சொல்லி வரும். அப்ப ஃபைனல் ஆன்சர் பார்த்தோம்னா இதுதான் 11 10 10ங்கிற ஆன்சர் அதுக்கு வரப்போகுது. சரியா? அப்ப இதை கூட்டிடும். இப்ப கூட்டினதுக்கு போறோம். இதை நம்ம என்ன செய்யணும்னா இதுல இருந்துதான் நம்ம கழிக்க போறோம். 100 10 கழிக்க போறோம். இப்ப அதை பார்த்தோம்னா 31 0 10ல இருந்து 100 10 கழிக்க போறோமா? 100 10 கழிக்க போறோம். இங்க டிரெக்டாவே பூஜ்ஜியத்துல பூஜ்ஜியம் சுத்திரும். ஒன்றுல ஒன்று போயிடும். பூஜ்ஜியம் ஒன்றுல பூஜ்ஜியம் போனா ஒன்று, ஒன்றுல ஒன்று போனா பூஜ்ஜியம். இந்த ஒன்றுல இவற்ற பூஜ்ஜியம் இருக்கும். எப்படியும் அந்த ஒன்று டிரெக்டா கீழுக்கு வரும். சும்மா நம்ம வளமையா கழித்தல் மாற்றம். அப்ப 101 3 0 வரும். 101 3 0 ரெண்டாவது விட. சரியா? அடுத்தது பார்த்தோம்னா அஸ்கில பார்த்தோம்னா எஃப்க்கான பெறுமதி என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். சரியா? எஃப்க்கான பெறுமதி இது கண்டாக்கள் இன்னைக்கு ஆன்சர் சொல்லுங்க ஆகும். எஃப்ல பெறுமதியில சிம்பிள் ஏட வெல்யூ என்னன்னு சொல்லி போடுங்க ஆகும். இதுல அந்த 85 எடுத்தாலும் இந்த கேள்விக்கு தான் பிளவுட்டிக்குன்னு நினைக்கிறேன். இந்த எஃப்ல பெறுமதி கண்டதுக்கு சிம்பிள் ஏக்கு என்ன வெல்யூன்னு சொல்லி போடுங்க ஆகும். மாஸ்கில மெசேஜ்ல போடுறாக்கள் போடலாம். இல்லாட்டி மைக் கன்வெர்ட் பண்ணி செல்லலாம். ஒரு ஆள் சொல்லிருக்கு மத்தாக்கள். ரைட். சிம்பிள் ஏக்கு பார்த்தோம்னா 97ங்கிற வெல்யூ நமக்கு வரப்போகுது. அப்ப ஏபிசிடிங்கிற ஓர்டர்ல பார்த்தோம்னா இங்க 97 98 99 100 101 102 எஃப்க்கு 102 டிரெக்டா காணலாம். ஒரு ஆள் இப்படி கண்டிருக்கி சரியான முறைக்கு. ஆனா ஒன்று மாறி போட்டு 103ங்கிற ஆன்சரை செலக்ட் பண்ணிருக்கி அவங்க. சரியா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 102 சொல்லி வரும். ரைட். அடுத்தது சேமிப்பு அளவுகளின் சரியான வரிசை என்ன? நான் நேத்து இதுல கேள்விகளும் நிறைய செஞ்சு காட்டியிருந்தேன். சேமிப்பு அளவு வரிசை என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. டெஸ்டுக்கு இருக்கிறது பிட்ஸ் பைட்னு சொல்லி வந்து கேபி எம்பி ஜிபிங்கிற ஓர்டர்லாம் வருது. நான் இந்த டியூப் நான் சொல்லி இவர்கிட்ட என்னென்ன மாற்றம் செய்யுது. சரியா? பக்கத்துல இருக்கிற அந்த முக்கோணத்தை பாருங்க. முக்கோணத்துல இருக்கு. டெஸ்டுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கேபி இருக்கு. அடுத்தது இருக்கு எம்பி இருக்கு. அடுத்தது ஜிபி. அடுத்து பிபி இருக்கு. இந்த ஓர்டர் என்னங்கிறது தான் கேள்வி கேட்டிருக்கு. கே எம் ஜி பி டிங்கிற ஓர்டர்ல தான் இது போகுதுங்கிறத ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கேபி எம்பி ஜிபி
எஃபிவி டிபி. சரியா? அப்ப அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேர் அதில் பல விட்டுருக்கீங்க அந்த ஆன்சர். ரெண்டாவது ஆன்சர் வரும் கேபி, எம்பி, ஜிபி, அதுக்கு பிறகு டிபின்னு சொல்றது. சரியா? அடுத்தது இங்க பார்த்தோம்னா இது சின்ன கேள்வி. 1 GB என்பதன் எம்பி எத்தனை சொல்லி கேட்டீங்க? 1024. இவடத்தடிய 1 GB 1024ன்னு சொல்லி கண்டாக்கள் கீழுக்கு பார்த்தோம் சொன்னா இந்த 18ஆம் கேள்வியை பிழை விட்டிருக்காங்க. இங்க 18ஆம் கேள்வியில் என்ன கேட்டிருக்கேன்? 1 GB 1000 MB என்றால் 2 GB 2000 MB. இது சரியா? இப்ப கணனில தான் சொல்லியிருக்கேன் 1 GB 1024 MB சொல்லி. அப்ப இந்த கூற்றுக்கு இன்னைக்கு நீங்க இப்ப மெட்ஸ்ல படிக்கிற மாதிரி 1 GB 1000 MB சொன்னா 2 GB 2000 MBங்கிற மெட்ஸ் கணக்கு அப்படி பார்த்து நீங்க என்ன செஞ்சீங்க? ஆமுங்கிறபடியே கொடுத்திருக்கீங்க. இது போலதானே? ஏன் 1 GB 1024 MB, அப்ப 2 GB சொல்லி சொல்ற நேரம் 2048 MB சொல்லி வரும். Right. இப்ப 17வது கேள்வியில பார்த்தோம்னா 1 GB 3.2 GB கோப்பினை 3 GB கொள்ளளவு கொண்ட USB சேமிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்கு. இப்ப நம்ம ஃபைல் சைஸே 3.2 GB இருக்கிற நேரம் நம்மள்ட்ட இருக்கிற பென் டிரைவ் 3 GB சேமிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? அப்ப இதுவும் என்ன பிழை. ரைட். இங்க பார்த்தோம்னா ஒரு ஹார்ட் டிரைவ் 500 GB கொள்ளளவு கொண்டுள்ளது. இப்ப 500 GB சொல்லி சொல்ற நேரம் இங்க இதுல எத்தனை எம்பிங்கிறது தான் இங்க கேள்வி. அப்ப நம்ம இருக்கும் ஜிபில, இப்ப ஜிபில இருந்து எம்பிக்கு போறேன்னு சொன்னா 1 GB 1024 MBன்னு சொல்லி தெரியும். அப்ப நம்மகிட்ட இருக்கிறது 500 GB சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அதை 1024 பெருக்கினோம்னு சொன்னா அந்த ஆன்சர் வரப்போகுது. இதுக்கு பெருக்கினீங்கன்னு சொன்ன ஆன்சர் முதலாவது வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? நீங்க பெருக்கி பாருங்க, முதலாவது ஆன்சர் வரும். அடுத்தது பார்த்தோம்னா ஒரு சாதனத்தின் கொள்ளளவு 3 GB ஆக இருந்தால், இப்ப சாதனத்துல கொள்ளளவு 3 GB ஒரு கோப்பின் அளவு 250 MB என்றால் அன்னளவாக எத்தனை கோப்புகளை அந்த சாதனத்தில் பதியலாம் சரி கேட்டிருக்கு. இப்ப நம்மட கோப்புட ஃபைல் என்ன இதுல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எம்பி கணக்குல இருக்கு. ஆனா நம்மட கொள்ளளவு, இப்ப பென் டிரைவ் எடுத்துக்கணும்னா பென் டிரைவ் சும்மா 3 GB இருக்குன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஜிபி என்ன செய்யணும்னா எம்பிக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்ப 3 GB 1024 பெருக்கணும். பெருக்கணும்னு சொன்னா இங்க வரப்போறது 3072ங்கிற 3072 என்ன எம்பின்னு சொல்லி வரப்போகுது. இந்த 3072 MB நாம் என்ன செய்ய போறோம்னா 250 MB பிரிக்க போறோம். இப்படி பிரிக்கிற நேரம் எத்தனை ஃபைல் சேமிக்கலாம்ங்கிறது தான் கேள்வி. இப்ப அண்ணளவா பார்த்தோம்னா 12க்கு மேல 12+12 ஒரு வெளி கொண்டு வரும். அப்ப அண்ணளவா எத்தனை 12 ஃபைல நம்ம சேமிக்கலாம். நீங்க பிரிச்சு பார்த்தா தெரியும் 12ங்கிற ஆன்சர் வரும். சரியா? அப்ப இதுக்கு விட 12. நிறைய பேர் இதையும் கால்குலேஷன் மாறி போட்டு 15 9 தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. கணக்கு பார்த்ததுதான் பல. Right. 18ஆம் கேள்வி நம்பர்ஸ். நான் அந்த RGB கலருக்கு ஒவ்வொரு பெறுமதியும் எப்படி காண்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். RGB நிறம் ஒன்று ஹெக்ஸாடெசிமல்ல குறிப்பிட நேரம் ஸ்டார்டிங்ல ஹேஷ் குறியீட்டுல வரும், இல்லாட்டி எண்ட் எட்ஜிங் ஸ்டார்ட் ஆகும். ஹேஷ்ல இல்லாட்டி இண்டெக்ஸ் இப்படி காணப்பட்டுச்சுன்னா 6 GB ஹெக்ஸாடெசிமல் ஒரு நிறம் ஒன்று காணப்படுது. இங்க பார்த்தோம்னா நமக்கு தரப்பட்டிருக்கிறதுல ஹேஷ் போட்டிருக்கு. அப்ப இது ஒரு இலக்கம் உண்டு ஹெக்ஸாடெசிமல். இப்ப தரப்பட்டிருக்கிற இலக்கம் 80 0 0 80. அப்ப இதுல ரெண்டு ரெண்டா தான் நம்மளுக்கு என்ன ஒரு நிறத்தை கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதை பார்த்தோம்னா இப்ப இருக்கிறது ஹெக்ஸாடெசிமல்ல. இப்ப இதுல இருக்கிற நிறங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன செய்யணும்னா டெசிமலுக்கு மாத்தணும். டெசிமலுக்கு மாத்துற நேரம் ஒவ்வொரு துண்டையும் டெசிமலுக்கு மாத்தணும். இப்ப இதுகள் இருக்கு என்ன ஹெக்ஸாடெசிமல் அடி 16ல இருக்கு. இதை மாத்திர நேரம் என்ன செய்யணும்? 16ன் பூஜ்ஜியத்தால பெருக்கணும். திரும்ப 16ன் ஒன்று. இது வேற துண்டு தானே? அப்ப இது 16ன் பூஜ்ஜியம் 16ன் ஒன்று, 16ன் பூஜ்ஜியம் 16ன் ஒன்று. இங்க பார்த்தோம்னா எதிரே பூஜ்ஜியமாம் அடுக்கு 3. அப்ப இங்க வரப்போ டிரெக்டா பூஜ்ஜியம்ங்கிறது.
அப்ப இங்கல பார்த்தோம்னா 16 நெட்டு பார்த்தோம்னா 128 சொல்லி வரும். அப்ப இங்க 128 வரப்போகுது, இங்கலையும் 128 தான் வரப்போகுது. நடுவுல பார்த்தோம்னா ரெண்டுமே பூஜ்ஜியம் வைக்கிறதுல பூஜ்ஜியம் தான் வரப்போகுது. அப்ப இதுல ஆன்சர் நான் மேலுக்கு 127 கொடுத்திருக்கேன், கீழுக்கு 128 கொடுத்திருக்கேன். நிறைய பேர் 127 செலக்ட் பண்ணிருக்கீங்க. நான் எல்லா ஆன்சரையும் பார்த்தேன். அப்ப 128ங்கிற ஆன்சர் தான் சரியான ஆன்சர். உங்களுக்கு நான் இந்த படிச்சிருந்தேன். டவுட் கேட்டால் இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணினேன்னு சொல்லி எனக்கு தெரியா. சரியா? காண்ற டெசிமல் பெறுமதி எப்படி காட்டுங்கிறது எல்லாமே இருக்கு. சரியா? பட்டிருக்கு. அந்த ஊதாக்கால் நிறத்துல ஹெக்ஸா டெசிமல் பெரு தரப்பட்டிருக்கு, அதுல RGB பெறுமதியும் தரப்பட்டிருக்கு. ஹெக்ஸாடெசிமல் பெறுமதியை ஹேஷ் இனிஷியலையும் குறிக்கலாம், எண்ட்ஜிங்கள் குறியீட்டாலையும் குறிக்கலாம். அப்ப இதைத்தான் என்ன செஞ்சுக்கிச்சுன்னா இந்த ஹெக்ஸாடெசிமல் பெறுமதியை தான் டெசிமலுக்கு மாத்திருக்கு. இப்ப இந்த 120 எடுத்து ஹெக்ஸாக்கு மாத்தினோம்னா வர பெறுமதி தான் 78 சொல்லி வரும். 31 மாத்தினா தான் 1F, 135 மாத்தினா 87 சொல்லி வாரதுதான் இந்த ஹெக்ஸாடெசிமல் பெறுமதி. சரியா? இதை வச்சு கொண்டுதான் இதை அடிப்படையாக கொண்ட கேள்விதான் இது. நான் உங்களுக்கு டியூட்ல இந்த அட்டவணை ஒன்று கீழ் நோக்கி போட்டிருக்கேன், அதை நீங்க உங்க கொப்பியே செஞ்சு கொள்ளுங்க. சரியா? இந்த டியூட்டை கஷ்டப்பட்டு பிரிண்ட் பண்ண வேணாம். நீங்க புக்குக்கு காசு அந்திக்கீங்க, டியூட்டை பிரிண்ட் பண்ண வேணாம். கொப்பியில நான் சொல்லியிருக்கேன், தேவையான தெளிவு கொடுங்க. சரி, கொப்பியில இந்த சார்ட்டை போட்டு நீங்க செஞ்சு பார்த்து என் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட அனுப்பி கேளுங்க. கடைசி கேள்வி பார்த்தோம்னா தரப்பட்ட சேமிப்பு சாதனங்களை அணுகல் வேகத்திற்கேற்ப இறங்கு வரிசையில் காட்டுவது பின்வருவனவற்றுள் எது? இதுக்கு பார்த்தோம்னா நான் 3 சார்ட் என்ன செஞ்சிருந்தேன், டியூப்ல காட்டியிருந்தேன். இதுக்கு உண்மையான ஆன்சர் இந்த பதிவகம், பதுக்கு நினைவகம், பிரதான நினைவகம், பன் தட்டுங்க. இந்த ஓர்டர்ல இருக்கு அதான். சரியா? இறங்கு வரிசையில இறங்கு வரிசையா ஏறு வரிசையாங்கிறத கேள்வியை பொறுத்து மாறுபடும். அதை வச்சுதான் நம்ம ஆன்சர் பண்றோம். சரியா? டியூட்ல பார்த்தோம்னா அந்த சார்ட் அப்படியே உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. 3 சார்ட் இருக்கு. ஒன்று பிட்டுக்கான நம்ம பிட்டுக்கு எவ்வளவு செலவாகுங்கிறத வச்சு கொண்டும், அடுத்த தேக்கு சாணத்தின் கொள்ளளவு, அது ஃபாஸ்ட் ஸ்லோவை கொண்டு 3 சார்ட் நான் போட்டிருக்கேன். அந்த கட்டாயம் அந்த 3ஐயும் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? டியூட்ல எல்லா விஷயம் போடுவாட்டேக்கு பிசிடி, அஸ்கி, இபிசிடி, யூனிகோட் எல்லாம். யூனிகோட் தான் இப்ப எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்படுறேன்னு சரி. யூனிகோட பத்தி நான் அவ்வளவா கேள்வி நான் அதுல போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப பார்த்தோம்னா நான் இப்ப நேத்து எக்ஸாம் ஒன்று செஞ்சிருந்தேன். ஜஸ்ட் உங்களுக்காக வேண்டி ஒரு செஞ்சிருந்தேன் சும்மா. இதை பார்த்தோம்னா பாஸ் பேப்பர் கேள்விச்சுன்னா இந்த கடைசி கேள்வி மட்டும் தான் பாஸ் பேப்பர் கேள்வி, மத்த எல்லாம் நான் எடுத்து போட்டிக்கிறேன். சரியா? இப்ப இது இப்ப முடிஞ்சு இப்ப இதை சப்மிட் பண்ணினோம்னா இது நமக்கு செஞ்சது சரியா போலியாங்கிற மார்க்ஸ் உங்களுக்கு வரும். எங்கேயோ ஒரு குலம் உண்டு. ரைட், இங்க 12 கோப்பு முடிச்சுன்னு தானே, 12க்கு பயில இங்க 10 செலக்ட் ஆயிருக்கு. 12 கோப்புகள் தானே. Right. இது 12 கோப்பு. இதை சரியா போட்டோம்னா 100 மார்க்ஸ்ங்கிறது சரியா வரும். சரியா? அப்ப நீங்க பிழையான கேள்வி என்ன, சரியான கேள்வி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். பிழையான கேள்வி உங்களுக்கு உடனே அடுத்த மார்க் பண்ணி உங்களோட இதுதான் பண்ணு சொல்லி வந்திருக்கும். உங்களுக்கு ஏன் டவுட் இருக்குன்னு என்னை கண்டெக்ட் பண்ணி கேளும். சரியா? நான் அப்ப இதோட இந்த கிளாஸை முடிச்சு கொள்றேன். ரெக்கார்டிங் பாக்குறாங்க கட்டாயம் எக்ஸாமை செஞ்சு பார்த்துட்டு ரெக்கார்டிங் பாருங்க. ரெக்கார்டிங்குக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டிருப்பேன். சரியா? ஏன் டவுட் இருக்குன்னு இப்ப மெசேஜ் போட்டு கேளுங்க, இல்லைன்னு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் போட்டு கேட்டுக்கொள்ளுங்க.